நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அது ஒண்ணும் இல்ல, அருணாச்சல் அங்கிள் வந்திருந்தார் மீனாட்சி. அவர்கிட்ட நம்ம பிளான் எல்லாத்தையும் டீட்டெயிலா எடுத்து சொன்னேன். அவரோட ஹெல்ப் வேணும்னு கேட்டேன். என்ன சொன்னாரு? முதல்ல தயங்கினாரு, அப்புறம் உனக்கு இதுல சம்மதம் தெரிஞ்ச உடனே சரின்னு சொல்லிட்டாரு. ஆனா நீ எவ்வளவு தைரியமா இருக்கியோ அதை வச்சுதான் எல்லான்னு சொன்னாரு. கடைசி நேரத்துல நீ மனசு மாறிட்டா எல்லாம் சொதப்பிடும் அவர் சொன்னாரு. புரியுது புரியுது. மீனாட்சி தைரியமா இருப்பாளான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்க சரவணான்னு சொன்னாரு. நீங்க முதல்ல சொதப்பாம இருங்க, என்னால ஒரு சொதப்பலும் வராது. எனக்கு எப்படா நீ தாலி கட்டுவ, எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வரும்னு இருக்குடா. எனக்கு அந்த வேட்டையின் தொல்லை தாங்க முடியல. அப்பனா நேத்து தானே அவனை நல்லா மூக்கொடைச்சு அமுச்சு விட்டேன். அதுக்கப்புறம் தான் அவன் நல்லா வெறி கொண்ட வேங்கையா களத்துல இறங்கி இருக்கான். அப்படி என்ன பண்ணா? கல்யாணத்துக்கு இந்த ஊர் முழுக்க விதவிதமா பேனர் வைக்க போறாங்களாம். அதுக்கு விதவிதமான கெட்டப்ல போட்டோ எடுக்கணும், அது இதுன்னு ஒரே தொல்லை. பார், நீ போட்டோலாம் எடுக்காத. எடுப்பனா? உடம்பு சரியில்லை, தலை வலிக்குது, அது இதுன்னு ஏதேதோ சொல்லி நழுவிட்டு இருக்கேன். ஆனா சரவணா, இதெல்லாம் கூட பரவாயில்ல. ஹனிமூனுக்கு வயநாடு போலாமா இல்ல வெளிநாடு போலாமான்னு என்ன கேட்டு கடுப்பேத்துறான்டா. அந்த அளவுக்கு பேசுறானா? அதை விட அதிகமா பேசுறான். சரி, பல்ல கடிச்சுக்கோ, இன்னும் கொஞ்ச நாள் தானே. அததான் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, எங்கடா இருக்க செல்லக்குட்டி? செல்லக்குட்டியா? யார் அவனா? வேற யாரு? அவனேதான். மறுபடியும் என்ன? வாழும் இந்த பூமியே நமக்கு சொர்க்கமாக மாற இன்னும் 10 நாட்கள் உள்ளது. இன்னும் 10 நாட்களில் நமக்கு திருமண நாள். வா, கவிதை கவிதை. ஏய், இத நீ ரசிக்கிறியாக்கும்? ஏய் இல்லடி, சும்மா கிண்டலா தான் சொன்னேன். இதுல என்னடா கிண்டல் வேண்டி கிடக்க உனக்கு? என்ன? சாரி. போடா. சரி, சாரி மீனாட்சி. என் நிலைமைய யாருமே புரிஞ்சுக்காதீங்க. அவன் நெருங்கி நெருங்கி வந்து பேசுறப்பெல்லாம் எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? இப்ப எதுக்கு அழுவுற? அழுறதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லையாக்கும்? எதுக்கோ அழுற, விடு. இது ஒண்ணு வர கோத்துக்கு எனக்கு அப்படியே இது உடைச்சிடும். மெசேஜ் என்னன்னு பாரு. ஏன் இன்னொன்னு அழறதுக்கா? பாருன்னு சொல்றேன்ல. போடா. அட பாரு மீனாட்சி. செல்லல, பாரு பாரு பாரு. வேட்டையன் என்னும் ராவனிடமிருந்து மீனாட்சி என்னும் என் சீதையை நான் மீட்டு செல்ல இன்னும் 10 நாட்களே உள்ளது. சரவணன் என்னும் ஸ்ரீராம. நாம் இருவர் நமக்கு ஒருவர் என நாம் மாற 10 மாதங்களே. நாம் உணர்ந்த காதலை நம் பிள்ளைகள் உணர்வதற்கு இன்னும் 20 வருடங்களே. எது லவ் மேரேஜா? ஓததான் விழும் 2 பேருக்கும். பாத்தியா, லவ் மேரேஜ் உடனே எல்லா பேரண்ட்ஸ் மாதிரி நீ டென்ஷன் ஆகுற. கல்லெட குறிச்சி தமிழோட மகனை ப்ரூவ் பண்றியே. வேட்டையன் வெறும் 10 நாளைக்கு தான் கனவு வச்சிருக்கான். ஆனா நான் 20 வருஷத்துக்கு கனவு வச்சிருக்கேன். போதுமா? ஜஸ்ட் 10 days மீனாட்சி. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள போயிடும். அப்போ உன் கண்ணில் நானும் என் கண்ணில் நீயும் எப்பவும் சேர்ந்தே இருக்கலாம். இங்க பாரு, இந்த மெசேஜ் நான் அனுப்பல, அவன் தான் அனுப்பிச்சிருப்பான். நீ படிச்சுட்டு டென்ஷன் ஆயிடாதான் முதல்ல மொபைல கொடு.
மொபைல் விக்கிற வேலையில அப்பப்போ மொபைலை தூக்கி போட்டுக்கிட்டு. அப்புறம் மீனாட்சி, இந்த ராவணனை பத்தி உனக்கு எதுவும் தெரியாது. இப்ப நான் உனக்கு சொல்றேன், நல்லா கேட்டுக்கண்ணா. சீரியஸா கேட்கணும். இந்த ராவண மகாபாரதத்துல, ஐயோ நானே கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ராவண மகாபாரதத்துல இல்லல, ராமாயணம்ல. அப்பா, அம்மா சாப்பிட கூப்பிட்டாங்க. எனக்கு வேணாம்மா, அம்மாவை சாப்பிட்டு படுக்க சொல்லு. ஏன்பா, என்னாச்சு? ஒன்றும் இல்லை மீனாட்சி, பசிக்கல, நீ போ. என்ன மீனாட்சி? என்னாச்சுப்பா? ஏன் ஒரு மாதிரியாவே இருக்கீங்க? ஒன்றும் இல்லைம்மா. இல்லப்பா, ஏதோ ஒண்ணு இருக்கு. இல்லாட்டி நீங்க இப்படி இருக்க வேண்டிய அவசியமே இல்லையேப்பா. என்கிட்ட என்னன்னு சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்தது மீனாட்சி. அதுக்கப்புறம் தான் நான் நிம்மதி இல்லாம உலாத்திக்கிட்டு இருக்கேன். அப்படி என்னப்பா ஆச்சு? உன்னோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்ன்ற கவலை இப்ப எப்படி நடக்குமோன்ற பயமா மாறிடுச்சு மீனாட்சி. இன்னைக்கு நானும் என் நண்பர்களும் எங்களோட பழைய நண்பர் ஒருத்தரை சந்திச்சோம். அவர் ஒரு மிகப்பெரிய பஸ் கம்பெனியோட ஓனர். ஆனா பொழுதுபோக்காவும் தனிப்பட்ட ஆர்வத்தினாலையும் ஜோசியம் பார்ப்பாரு. நாங்க பேச்சுவாக்குல எங்களுக்கு ஜோசியம் பாருங்கன்னு கேட்டோம். அவர் எனக்கு ஜோசியம் பார்த்தாரு. எப்படி நடந்த சம்பவங்களை ஒருத்தரால இவ்வளவு துல்லியமா சொல்ல முடியும்னு நான் பிரமிச்சு போனதை விட நடக்க போற சம்பவங்களை கேட்டு நான் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிறேன் மீனாட்சி. அப்படி என்னப்பா சொன்னாரு? எனக்கு சனிப்பார்வை உச்சத்துல இருக்கான். இந்த நேரத்துல நான் அவமானப்பட்டு கூனி குறுகி போய் வாழணும்னு இருக்கான் மீனாட்சி. வீண் பழியையும் ஊர் பொல்லாப்பையும் சம்பாதிக்கணும்னு இருக்கான். என்னோட கடந்த 3 மாத வாழ்க்கையை திரும்பி பார்த்தா அவர் சொன்னது மட்டும்தான் நிரம்பி இருக்கு மீனாட்சி. அப்படி என்னப்பா ஆச்சு? சரவணன் கூட உனக்கு நடந்த நிச்சயத்துல நான் சந்திச்சது முதல் அவமானம். அதுக்கப்புறம் பல பஞ்சாயத்துல நான் கூனி குறுகி போய் நின்று இருக்கேன். ஐஸ்வர்யாவோட இறப்புக்கு நான் தான் காரணம்ன்ற பழியும் என் மேலதான் விழுந்தது. அது மட்டும் இல்லாம பெத்த பிள்ளைங்களோட கல்யாணத்துல சிக்கல் வரும்னு சொன்னாரு. அன்பரசு மூலமா அதுவும் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அவர் சொன்ன வார்த்தைகள் தான் மீனாட்சி என் நெஞ்ச ரணமா தொலைக்குது. என்னப்பா சொன்னாரு? இன்னும் 10 நாளைக்குள்ள நான் இதுவரைக்கும் என் வாழ்க்கையில சந்திக்காத அளவுக்கு அவமானத்தை சந்திக்க இருக்கணும். பெத்த பிள்ளைங்க, கட்டின பொண்டாட்டி, சொந்தம் பந்தம் எல்லாரும் எனக்கு எதிராக அணிதிரண்டு நிப்பாங்களாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னும் 10 நாளைக்குள்ள நான் இதுவரைக்கும் என் வாழ்க்கையில சந்திக்காத அளவுக்கு அவமானத்தை சந்திக்க இருக்கணும். பெத்த பிள்ளைங்க, கட்டின பொண்டாட்டி, சொந்தம் பந்தம் எல்லாரும் எனக்கு எதிராக அணிதிரண்டு நிப்பாங்களாம். அந்த அவமானத்தோட எல்லா உறவுகளும் அத்து போகும்னு சொன்னாரு. முக்கியமா பெத்த பிள்ளைங்க என் பக்கம் இருக்க மாட்டீங்கன்னு சொன்னாரு. ஏற்கனவே உன் அண்ணனும் அப்படித்தான் இருக்கான்னு சொன்னேன். என்ன அப்பன்னு கூப்பிட மாட்டேன்றான், என் முகத்துல முழிக்க மாட்டான்னு சொன்னேன். அடுத்து நீயும் அதே மாதிரி பாசம் அத்து போகிற மாதிரி ஆகும்னு சொன்னார் மீனாட்சி. உன் கல்யாணத்துக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு. நான் அவமானப்பட போற நாள் அந்த நாளா கூட இருக்கலாம்னு சொன்னார் மீனாட்சி. நீங்க சொல்ற எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேன். ஆனா இந்த உலகமே என்னை எதிர்த்து நின்னாலும் என் மக என்னை எதிர்த்து நிக்க மாட்டான்னு நம்பிக்கையோட சொன்ன மீனாட்சி. உங்க நம்பிக்கையில பேரடி உளற மாதிரி தான் உங்க ஜாதகமும் இருக்குன்னு சொன்னாரு. என்ன மீனாட்சி, நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற? என்ன பேசுறதுன்னே தெரியலப்பா. அப்ப இதெல்லாம் நடக்கலாம்னு நீயும் நினைக்கிறியா மீனாட்சி? அப்பா, அப்படிலாம் ஒண்ணும் நடக்காதுப்பா. உங்களை நான் என்னைக்கும் எதிர்த்து நிக்க மாட்டேன்னு சொல்லாம அமைதியா இருக்கியே, அதான் கேட்டேன். என்ன மீனாட்சி, இந்த அப்பாவை எதிர்த்து நிக்க போறியா?
என்ன நடந்தாலும் நான் உங்களை எதிர்த்து நிக்க மாட்டேன்ப்பா. அப்பா, நான் உங்க பக்கம் தான்ப்பா என்னைக்குமே இருப்பேன். நிஜமாவா? அப்பா, அந்த ஜாதகம் எல்லாம் போய்ப்பா. நீங்க அதெல்லாம் நம்பாதீங்க. உங்க மகளை நம்புங்கப்பா. நம்புறேன்டா, நம்புறேன். இந்த அப்ப இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே உன்னை நம்புவேன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் மீனாட்சி, உன் கல்யாணத்துலதான் என் ஒட்டுமொத்த கௌரவமும் இருக்கு. உன் கல்யாணத்துல மட்டும் ஏதாவது பிரச்சனை வந்தது, உன் அப்ப மூச்சு நின்னு போச்சு. கல்யாணத்துல மட்டும் எதுவும் பிரச்சனை வந்தது, உன் அப்ப மூச்சு நின்னு போச்சு. வந்துட்டியா? பரவாயில்லையே, நான் பயமுறுத்தினா கூட பயப்படாம தைரியமா தான் இருக்கேன். சொல்லு, என்ன விஷயம்? மனசே சரியில்லை. உன்கிட்ட பேசணும் போல இருந்துச்சு, அதான் வர சொன்னேன். மனசே சரியில்லையா? ஐயோ, என்னாச்சு என் செல்லத்துக்கு? ஏன் மனசு சரியில்லைன்னு சொல்றீங்க? என்ன அந்த பேட்டியை திரும்பவும் மெசேஜ் பண்ணி வெறுப்பேத்தனானா? இல்லையா? வேற என்ன? அவன் கூட உனக்கு கல்யாணம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு. இல்லையா? அதுவும் இல்லைன்னா வேற என்ன? பொதுவா இந்த கல்யாணம்னாலே பொண்ணுங்களுக்கு ஒரு சின்ன பயமும் தயக்கமும் வரும். அந்த மாதிரி ஏதாவது? அதுவும் இல்லையா? இல்ல, இனி நம்மளால கெஸ் பண்ண முடியாது. நீயே சொல்லு, என்னாச்சுன்னு. நேத்து ராத்திரி அப்பா என்கிட்ட பேசினாரு. அப்பாவா? சரி, என்ன பேசினாரு? அப்பா மனசே சரியில்லாம இருந்தாரு. நான் என்னாச்சுப்பான்னு கேட்டேன். கல்யாணத்துலதான் என் ஒட்டுமொத்த கௌரவமும் இருக்கு. கல்யாணத்துல மட்டும் எதுவும் பிரச்சனை வந்தது, அப்ப மூச்சு நின்னு போச்சு. இல்லப்பா, என்ன நடந்தாலும் நான் உங்களை எதிர்த்து நிக்க மாட்டேன்ப்பா. அப்பா, நான் உங்க பக்கம் தான்ப்பா என்னைக்குமே இருப்பேன். இப்ப எதுக்கு அழுவுற? இல்ல சரவணா, அப்பா அப்படி பேசுனது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒவ்வொரு நொடியும் அப்பாவை நான் ஏமாத்துறணும்னு தோணுது. அவரை பாக்குறப்போ குற்ற உணர்ச்சியாவும் பாவமாவும் இருக்கு. அவரு நீயும் என்ன ஏமாத்திடுவியா மீனாட்சின்னு கேட்டப்போ எனக்கு அப்படியே செத்தலான்னு தோணுச்சு தெரியுமா? ஓஹோ, என்னடா? ஒண்ணும் இல்ல, சொல்லு சொல்லு. சரவணா, அப்பா என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காருடா. ஒருவேளை அவரை நானும் சேர்ந்து ஏமாத்துனா அவர் அதை எப்படி தாங்குவார்னு. இப்ப கடைசி என்ன சொல்ல போற? அத மட்டும் சொல்லு.
எங்க அப்பாவை ஏமாத்துறது கஷ்டமா இருக்கு. நானும் அவர் ஏமாத்துறேன்னு தெரிஞ்சா அவர் செத்து போயிடுவாரு. அதனால நம்ம பிரிஞ்சிடலாம். நான் எங்க அப்பாவுக்காக அவர் சொல்ற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க போறேன். என்ன மறக்க முயற்சி பண்ணு. இந்த மாதிரி தானே ஏதாவது சொல்ல போற? என்ன? ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? ஏய், நீ பேசுறதெல்லாம் கேட்கும்போது அந்த மாதிரி தானே இருக்கு. ஆமா, எந்த நினைப்புல நீ அவருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்த? பதில் சொல்டி. அவருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தனா எனக்கு டாடா காட்டு போறேன்னு தானே அர்த்தம். அப்பா அழுதாராம், உடனே என்னைக்கு உங்க பக்கம் தான் இருப்பேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தாலாம். அது தைரியமா என்கிட்டயே வந்து சொல்றல. இங்க பார், நாம கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நான் எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கேன்னு உனக்கே நல்லா தெரியும். நம்ம கல்யாணம் நடக்கணும்னா அதுக்கு உன்னோட மனதைரியம் ரொம்ப முக்கியம். நான் ஏற்கனவே உங்ககிட்ட படிச்சு சொல்லியிருக்கேன். கடைசி நேரத்துல அப்பான்னு ஓடி போய் எங்க எல்லாரும் கழுத்தையும் அறுக்க போறேன்னா இப்பவே சொல்லிடு. நாங்க இப்படியே விளைக்கிறோம். நீ அந்த வேட்டையனை போய் தாராளமா கல்யாணம் பண்ணிக்க. எங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லம்மா. நீ உங்க அப்பா மனசையும் சந்தோஷப்படுத்திட்டு நீ சந்தோஷமா இருக்கலாம். சரவணா, ஏய் நிறுத்துறி. ஒன்னெல்லாம் நம்பவே முடியாது. நீ கண்டிப்பா உங்க அப்பா பக்கம் போய் நின்னு என்ன சாவடிப்ப. எனக்கு இப்பவே நல்லா தெரியுது. பார், உனக்கு உங்க அப்பா வேணுமா இல்ல நான் வேணுமான்னு நல்லா யோசிச்சு முடிவு பண்ணிக்க. உன் அப்பா தான் வேணா வெளிப்படையா சொல்லிடு. நான் கிளம்பி போயிட்டே இருக்கேன். இல்ல நான் தான் வேணும்னா என் அப்பா அழுவாரு, கஷ்டமா இருக்கு, அவர் செத்துருவாருன்னா ஒப்பாரி வைக்காத. மாத்தி மாத்தி பேசி மனுஷன் சாவடிக்காத. சரவணா. ஏய் போடி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ எதுக்கு பிள்ளை உங்க அப்பா கிட்ட சத்தியம் பண்ணது அவங்க கிட்ட போய் சொன்ன? அப்படி எல்லாம் சொன்னா யாரா இருந்தாலும் கோவம் வரதா செய்யும். சரி விடு, சமயம் கிடைக்கிறப்ப நீ அவனை வெளுத்து கட்டியிருக்கல. அதான் இன்னைக்கு அவன் பக்கம் காத்து வீசிருக்கு. இதுதான் சாக்குனா அவர் உன்னை வெளுத்து கட்டிட்டாப்ல. அம்பிடுதான். இங்க வாரு மீனாட்சி, காதல் வாழ்க்கையில இதெல்லாம் சர்வ சாதாரணம். அதுக்காக அந்த வேட்டையனை போய் கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவானா? தப்புதான். ஆனா அவர் என்ன நிஜமாவே போய் கட்டிக்கணும் சொல்லிருப்பாரு? ஏதோ கோவத்துல பேசும்போது 2-3 வார்த்தை எக்ஸ்ட்ரா கிட்ட வரதான் செய்யும். அதெல்லாம் கண்டுக்க கூடாது மீனாட்சி. லூஸ்ல விட்டு தொலை. அவன் கிட்ட பேசின மனசுக்கு ஆறுதலா இருக்கும் தான் அவனை வர சொன்னேன். ஆனா இப்ப ஏன்டா அவனை வர வச்சோங்கிற மாதிரி ஆயிடுச்சு. உலகத்திலே நான் அதிகமா புரிஞ்சுக்கிட்டது சரவணன் தான் நினைச்சேன் மைனா. ஆனா நான் நினைக்கிறது தப்புன்னு அவன் நல்லாவே நிரூபிச்சுட்டான். தாரு, இப்ப நடந்ததை வச்சு மொத்தத்தையும் எழப்படக்கூடாது. நீ எம்பிட்டு அடிச்சு துரத்தியும் உனக்காக பொறுமையை காத்துட்டு இருந்தாப்லே இல்லையா? அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாரு மீனாட்சி. என் நிலைமை யாருக்குமே வரக்கூடாது மைனா. ஒரு பக்கம் எங்க அப்பா என்னை ஏமாத்திட மாட்டேன்னு கைய புடிச்சு கெஞ்சி சத்தியம் கேக்குறாரு. இன்னொரு பக்கம் இவன் உங்க அப்பாவா இல்ல நானான்னு முடிவு பண்ணிக்கிட்டு திட்டிட்டு போறான். 2 பேர் மேலயும் பாசத்தை வச்சுட்டு நான் தான் ஒவ்வொரு நொடியும் செத்துட்டு இருக்கேன். நம்மள காதலிக்கிறவ இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில சிக்கிட்டு தவிக்கிறாளேன்னு அவனுக்கு புரியவே இல்ல பாத்தியா? அப்பாவா இல்ல புருஷனான்னு கடைசி வரைக்கும் நாம தான் மாட்டிக்கிட்டு போராட வேண்டியதா இருக்கு. ஒரு பொண்ணா இந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம எந்த மாதிரியான மன போராட்டத்துல இருக்கிறோன்னு யாருமே புரிஞ்சுக்கிறது இல்ல மைனா. சரவணன் இன்னைக்கு ஒரு சராசரி ஆம்பளை மாதிரி தான் நடந்துகிட்டான். இப்படி எல்லாம் அவன் நடந்துப்பான்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கல மைனா.
பெரிய இவனாட்டம் பேசிட்டு போறான்டி. இப்படி நடக்கிறதெல்லாம் பாக்கையில அந்த ஐஸ்வர்யா பண்ணது எவ்வளவோ மேலன்னு தோணுது. ஏய், என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? இங்க பாரு, காதல்ல சண்டை வரதெல்லாம் சோத்துல அடிக்கிற பந்து மாதிரி. எம்பிட்டு வேகமா வந்து மோதுறாங்களோ அம்பிட்டு சீக்கிரமா வந்து கையில பச்சைக்கன்னு வந்து உட்காந்துப்பாங்க. இல்ல மைனா, என் மனசு ஆறவே மாட்டேங்குது. நான் என்ன தப்பு பண்ணேன்னு அவன் என்ன திட்டினா? இவனை காதலிக்கிறோங்கிறதுக்காக பெத்த அப்பா அழுதா அத பார்த்துட்டு நம்ம சும்மா இருக்க முடியுமா? கல்யாணம் பண்ணா பெத்த அப்பாவை மறந்துடணுமா என்ன? இவன் நானா இல்ல அவரான முடிவு பண்ணிக்கோன்னு சொல்றான். அவர் இல்லாமையா நான் வந்தேன்? அவரு தானே மைனானா? அவனும் வானத்துல இருந்து குதிச்சு வரலையே. இந்த உயிர், உடம்பு, வாழ்க்கை எல்லாமே அவர் கொடுத்தது தானே. அவர் கொடுத்த பிச்சை தானே மைனா இவன் காதலிக்கிறான். அத முதல்ல அவன் புரிஞ்சுக்கணும். சரிப்ல, இப்ப எதுக்கு இப்படி கோமா பேசிட்டு இருக்க? விடு. என்னடி விடு? என்ன விடு? மீனாட்சி, அவர் ஏன் இப்படி பேசுறாரு என்னால புரிஞ்சுக்க முடியுது. என்ன? சரவண ஒண்ணு மன ரீதியா கல்யாணத்துக்கு தயார்படுத்துறாருப்ல. ஒருவேளை அவர் சொன்ன மாதிரியே உன் கல்யாணத்து அன்னைக்கு அப்பா அப்படின்னு நீ அவர் பக்கம் ஓடி போயிட்டனா, அப்ப உங்க 2 பேருடைய வாழ்க்கை என்ன ஆகும் சொல்லு? மைனா, அது எப்படி? அது நான் சரவணனை எப்படியே வேணான்னு சொல்லுவேன். ஏற்கனவே நீ அப்படி சொன்னவ தானே, சொல்லிருக்கேல. திரும்பவும் நீ அப்படி சொல்லிடக்கூடாதுன்னா சரவணன் உங்ககிட்ட சண்டை போட்டிருக்காரு. பாரு, நீ மென்டலா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு அவர் செக் பண்றாப்ல. அவ்வளவுதான். மண்ணாங்கட்டி, நீ என்ன சொன்னாலும் சரி, அவன் பண்ணது தப்புதான். சரி, ரைட்டு விடு. ஏண்டி தப்புன்னு சொல்ற, நீ ரைட்னு சொல்ற? ஏ, நீ சொன்னது ரைட்டுன்னு சொன்னல லூசு. அதுதான் சொன்னேன். அது